குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சிட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம சாசுக்குருவி உலக சுத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல சாசுங்கிற குருவி தன்னோட அம்மா அப்பா கிட்ட எப்போதும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கும். அப்ப ஒரு நாள் அது தன்னோட அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நான் சுத்தி பார்க்க போறேன். போய் ஏதாச்சும் கத்துட்டு வர போறேன் அப்படின்னு உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்புனுச்சு. அப்போ வழியில ஒரு பெரிய நீளமான ஆற ஒண்ண பாத்துச்சு. அந்த ஆத்துக்கிட்ட சாசுக்குருவி கேட்டுச்சு, நண்பா. என்னோட பேரு சாசு. நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்து ஏதாச்சும் கத்துக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். நீ இந்த அளவு நீளமா இருக்கிற, நீ பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற, பல இடங்களை பார்த்திருப்ப. இந்த உலகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற நண்பா? இந்த உலகம் உனக்கு கத்து தந்தது ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லேன். உன் நோக்கம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலகம் எனக்கு கத்து தந்தது, வாழ்க்கையில பல திருப்பங்கள் வரலாம், நாம நினைக்காத விஷயங்கள் கூட நடக்கலாம். ஆனா நாம நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தா நாம நம்மளுடைய இலக்கை கண்டிப்பா அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஆறு சாசு கிட்ட சொல்லிச்சுது. சாசுவும் ஆத்துக்கு நன்றி சொல்லிட்டு பறந்து போச்சு. அப்புறம் கொஞ்ச தூரம் போகவும் சாசுக்குருவி பெரிய கடல் ஒன்ன பாத்துச்சு. அந்த கடல் கிட்ட போய் சாசு, நண்பா. என்னோட பேரு சாசு. நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்து ஏதாச்சும் கத்துக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். நீ இந்த அளவு பறந்து விரிஞ்சு இருக்கிற, இப்ப என் கண்ணுக்கு நிலமே தெரியல. அப்படி இருக்கும்போது நீ உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்ப. இந்த உலகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற நண்பா? இந்த உலகம் உனக்கு கத்து தந்தது ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லே. நண்பா, எனக்கு இந்த உலகம் பொறுமையை கத்து தந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம அத பொறுமையா யோசிச்சு கடந்தோம்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தான். வெற்றியோடு போய் வா அப்படின்னு அந்த கடல் சாசு கிட்ட சொல்லிச்சுது. சாசு குருவியும் நன்றி சொல்லிட்டு கிளம்புனுச்சுது. அப்புறம் தூரத்துல ஒரு பெரிய மலைய ஒன்ன பாத்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப உயரமா இருந்துச்சு. சாசு எப்படியாவது மலை உச்சிக்கு போயிடணும்னு பறந்து போயிட்டே இருந்துச்சு. அப்ப பெரிய காத்து ஒண்ணு அடிச்சுது. அந்த காத்து குருவிய மேல பறக்க விடாம கீழே கீழே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த சாசு குருவிக்கு பொறுமைய பத்தி அந்த கடல் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. கண்ணை மூடி பொறுமையா யோசிச்சுது. அந்த ஆறு சொன்ன மாதிரியே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு பறந்துச்சு. ஒரு வழியா மலையோட உச்சிய வந்து அடைஞ்சது. நீ என்ன நண்பா இவ்ளோ உயரமா இருக்கிற? நண்பா, என்னோட பேரு சாசு. நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்து ஏதாச்சும் கத்துக்கலாம்னு போய்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சாசு அந்த மலை கிட்ட கேட்டுச்சு. நண்பா, நீ என்னோட அடிவாரத்துல இருந்து என்னோட உச்சியை நோக்கி நீ பறந்து வந்தது, நீ காத்தடிக்கும் போது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பறந்தது, இது எல்லாத்தையுமே நான் கவனிச்சேன். நீ உன்னோட இந்த பயணம் மூலமா ஏற்கனவே இந்த உலகத்தை பத்தி மட்டும் இல்லாம வாழ்க்கையே எப்படி வாழணும் அப்படிங்கிற வரைக்குமே நீ கத்துக்கிட்ட. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா. நான் அந்த உலகத்துல இருந்து கத்துக்கிட்டது வலிமைய கத்துக்கிட்டேன். அந்த வலிமைய நீ யோசிச்சு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுக்கும் போது அந்த வலிமைய நான் உன்கிட்ட பார்த்தேன். உன்னோட பயணம் ஏற்கனவே வெற்றி பயணமா ஆகிட்டு நண்பா அப்படின்னு அந்த மலை சொல்லிச்சுது. சாசு மலைக்கு நன்றி சொல்லிச்சுது. அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுது. அப்ப அது அந்த வானத்தை பாத்துச்சு. நண்பா, என்னோட பேரு சாசு. நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்து ஏதாச்சும் கத்துக்கலாம்னு வந்தேன். நீ அந்த நீளமான ஆறை விட, ஆழமான கடலை விட, உயரமான இந்த மலையை விட பாக்குற திசையெல்லாம் நீதான் இருக்கிற. நீ இந்த உலகத்துல என்ன கத்துக்கிட்ட நண்பா? அப்படின்னு வானத்துக்கிட்ட சாசு கேட்டுச்சு. உடனே அந்த வானம், நண்பா, இந்த மலையாச்சும் உன்னை அதோட உச்சியை நோக்கி பயணிக்கும் போதுதான் கவனிச்சுது. ஆனா நீ உன்னோட அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நண்பா, நம்ம எவ்வளோ தூரம் பயணிச்சாலும்
எவ்வளோ விஷயங்களை கத்துக்கிட்டாலும் நமக்கு சந்தோஷத்தை தருന്നത് நம்மளோட வீடும் நம்மளோட அம்மா அப்பாவுமா தான் இருக்கும். அவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் நீ பார்த்த ஆறை விட நீளமானது, அந்த கடலை விட ஆழமானது, இந்த மலையை விட வலிமையானது. நீ இந்த உலகத்தை எத்தனை தடவை சுத்தி வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கலன்னா நீ எவ்வளோ கத்துக்கிட்டாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். சாசுக்குருவிக்கு அப்போதான் அம்மா அப்பா மேல காரணமே இல்லாம கோவப்பட்டது தப்புன்னு புரிஞ்சுது. அந்த வானத்துக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்து தன்னோட அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சுது. சாசுவை காணோம்னு பயந்து போயிருந்த அம்மா குருவியும் அப்பா குருவியும் சாசுவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாய் குட்டி சுட்டி. இதே போல இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.